தவளக்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற ஓய்வு பெற்ற செவிலியரிடம் தாலி செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் நகை மற்றும் திருட்டு பைக்குடன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் ஆனந்தா நகரை சேர்ந்தவர் இளங்கோ மனைவி எழிலரசி ஓய்வு பெற்ற செவிலியர். இவர் கடந்த 13ஆம் தேதி அபிஷேகப்பாக்கம் சாலை வழியாக கடையில் பொருட்கள் வாங்க நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது தலைக்கவசம் அணிந்து கொண்ட பின்னால் பைக்கில் வந்த மர்ம நபர் திடீரென எழிலரசி கழுத்தில் இருந்த 4.5 சவரன் தங்க சாலி செயினை அறுத்துக் கொண்டார். அங்கிருந்த மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார். செயினை பறிக்கும் பொழுது எழிலரசி ஒரு கையால் செயினை கெட்டியாக பிடித்துக் கொண்டு கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் அந்த தாலி செயினின் முக்கிய பாகங்கள் அவரது கையிலேயே பத்திரமாக இருந்தது. மீதமுள்ள செயினின் அறுந்த பாகம் திருடனின் சிக்கிக் கொண்டது. எனவே இது குறித்து எழிலரசி கொடுத்த புகாரின் பெயரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அடுத்தடுத்து ஆய்வு செய்தனர். அதில் நகையை திருடிச் சென்றவர் நுகடி சாலையில் உள்ள ஒரு தனியார் பாரில் மது குடித்துவிட்டு ஜிபே மூலம் பணம் செலுத்தியதை அடுத்து காவல்துறையினர் அவரது செல் நம்பரை பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை தவளக்குப்பம் பகுதியில் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன், தலைமை காவலர் வான்குமார், விமலரசன், காவலர்கள் சூர்யா, சக்திவேல் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மோட்டார் பைக்கை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணான பதிலை கூறியதால் சந்தேகத்தில் காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்தார். ஏற்கனவே மதுபான பாரில் பதிவு செய்த செல் நம்பரை வைத்து விசாரித்தனர். விசாரணைகள் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மடப்பை சாரமங்கலம் பகுதியை சேர்ந்த மூர்த்தி மகள் பெருமாள் என்ற கமல் என்பது தெரிய வந்தது. தவளக்குப்பம் கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கி மாடல் கிச்சன் வேலை செய்து வரும் இவர் ஓய்வு பெற்ற செவிலியரிடம் செயின் பறித்தது மற்றும் வேறு இடத்தில் ஒரு மோட்டார் பைக்கை திருடியது ஒப்புக்கொண்டார். மேலும் திருடிய செயினை சென்னையில் உள்ள ஒரு நகை கடைகள் உருக்கி செயின் மற்றும் கம்மலாக மாற்றி அதனை வேறு அடகு கடையில் ரூபாய் 1,70,000 அடகு வைத்ததை ஒப்புக்கொண்டார். எனவே அவரிடம் இருந்த 2/4 பவுண்ட் செயின், கம்மல், ஒரு திருட்டு மோட்டார் பைக், ஒரு செல்போன் ஆகியவைகளை பறிமுதல் செய்தார். கைது செய்தவரை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மின்சாரம், குடிநீர், சாலை வசதி இல்லாமல் சேரும் சகதியுமாக தவித்து வருவதாகவும், பாம்பு உள்ளிட்ட விஷ பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ கணபதி நகர், இந்திரா நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதிகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளான மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அங்காளனிடம் பலமுறை தொகுதி மக்கள் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் தற்போது பெய்து வரும் கனமழையால் கணபதி நகர், வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி இல்லாததால் மழைநீர் ஆறு போல தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் இந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மின்சாரம் வசதி இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் எப்போது கிடைக்கும் என்ற உயர் பயத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும் பொழுது, கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ளது. விஷ ஜந்துக்களுக்கு இடையே வாழ்ந்து வருவதாகவும், இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சென்று முறையிட்டால் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் இடுப்பளவு தண்ணீரில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். பெண்களை சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசிய முன்னாள் பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி பாஜக மகளிர் அணியினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி தொகுதி சிவலிங்கபுரம் தெருவில் வசிப்பவர் கலைவாணன் பாஜக கட்சி தொகுதி பொறுப்பில் இருந்து வந்த இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் விரக்தி அடைந்த அவர் காழ்ப்புணர்ச்சியில் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் மகளிர் அணியினை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தரம் தாழ்த்தியும் கொச்சப்படுத்தியும் பேசி பதிவு செய்து வந்ததாக தெரிகிறது. எனவே இதனால் மனவேதனை அடைந்த பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா
மற்றும் நிர்வாகிகள் முரளி அருள்ராஜ் பாண்டியன் ஆகியோர் காலைவாணன் வீட்டிற்கு நேரில் சென்று கேட்டபொழுது தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாஜக மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா தலைமையில் மாநில செயலாளர் ஹேம மாலினி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மகேஸ்வரி, சித்ரா, ராஜம்மாள், சாரதா, லலிதா, தனலட்சுமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் ஒன்று திரண்ட அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆலோசனையின் பெயரில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் வழக்கு பதிந்து பெண்களை அவதூறாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் கலைவாணன் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக மகளிர் அணியினரை அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் மகளிர் அணியினர் ஒன்று திரண்டு கலைவாணனை கைது செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர் லெனின் வீதி 2வது குறுக்கு தெருவில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான MNR பாலன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் சிவகுமார், இளைநிலை பொறியாளர் கலிவரதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முருகன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக முருகன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாக வாய்க்காலை ஒட்டி உள்ள தாழ்வான பகுதிகளான கோவிந்தசாலை, குபேர் நகர், கல்வி பங்களா, அந்தோனியார் கோயில் வீதி மற்றும் இதர பகுதிகளில் முருகன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மழைநீர் தேங்கியிருக்கும் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் வாசு மற்றும் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகளும் மேலும் முருகன்பேட்டை தொகுதியை சார்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கவிஞர் புதுவை சிவம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கவிஞர் புதுவை சிவம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ளது அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர் பல கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்த நெல்லித்தோப்பு அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ரேஷன் கடையை பூட்டு போட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்து விட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலைக்கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் சாலையில் அமைந்துள்ள நியாய விலைக்கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் இலவச அரிசி வழங்காததை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை இழுத்து மூடி பூட்டு போட்டனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த முருகன்பேட்டை போலீசாரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சாவியை ஒப்படைத்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கூறும்பொழுது, கடந்த சில மாதங்களாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி நியாய விலைக்கடை மூலம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது முதல்வர் ரங்கசாமி விரைவில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி வழங்குவதாக கூறினார். ஆனால் இன்று வரை நியாய விலைக்கடையில் இலவச அரிசி வழங்கவில்லை. மேலும் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட இலவச தொகுப்பு இன்று வரை வழங்கப்படவில்லை. எந்த ஒரு பொருளும் இல்லாத நியாய விலைக்கடைகள் மாதம் தோறும் எதற்கு வாடகை,
செலுத்த வேண்டும் என பொருட்கள் விரைவில் வழங்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவியாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், எதிர்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன வருஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து எதிர்கட்சி தலைவர் சிவா கூறும் பொழுது, பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை உடனடியாக பணி நீக்கம் செய்யாமல் பணியிட மாற்றம் செய்துள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதா. உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், அப்படி இல்லாத பட்சத்தில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான ஏவி சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திரு வெங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருத பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட தங்கத்தில் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள அஜ்கப் சையது அகமது முல்லாசானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பஸ்லிகாவில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தயாளன், அசோகன், பிரபு, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனசு, இளையராஜா, திருமுருகன், புகழேன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், குமரன் கிருஷ்ணராஜ், காங்கிரஸ் செயலாளர் சுசேராஜ், செந்தல், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்த பாபு, ஏம்பல மோகன்தாஸ், வீரப்பன், திருக்கனூர் ரகுபதி, மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜ்பவன் செயல் தலைவர்கள் நடராஜன், சண்முகம், சார்லஸ், ACST பிரிவு தலைவர் ஜெயபாலன், சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், உதயகுமார், சாம்பசிவம், புலவர் கோவிந்தராஜ், இந்திராநகர் ராஜ்குமார், சீதாராமன், கிருஷ்ணன், சையத் மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, பொன்னி, பேபி, மணிமேகலை, சித்ரா, சகுந்தலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பாதாள வடிகால் பிரச்சினை குறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீதரை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். நேதாஜி நகர் 2 வீரன் கோயில் வீதி, நேதாஜி நகர் 3 மெயின் ரோடு பகுதிகளில் பாதாள வடிகால் நிரம்பி வீட்டுக்குள் கழிவுநீர் புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், மேலும் நேதாஜி நகர் 1 அசோகன் வீதியில் பாதாள வடிகால் உப்பனாரில் கலக்க போடப்பட்டிருக்கும் வடிகாலில் மூடிகள் இல்லாமல் இருப்பதால் ஆபத்து நிலவுகிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரியிடம் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் பொதுமக்கள் சிரமப்படாமல் விரைந்து இந்த பணிகளை முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த தற்போது அந்த பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் இளநிலை பொறியாளர் ஜெயபாரதி, சங்கர், பலராமன், தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு, விராம்பட்டினம், சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார்.
அரியாங்குப்பம் தொகுதி காக்கியந்தோப்பு, அபிராமி நகர், விராம்பட்டினம், சுனாமி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் குடியிருப்பு மக்கள் பெரிதும் அவதிப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் மழை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பு ஆணையர் நாகராஜன் மற்றும் மேல்நிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் அடுத்து வருகின்ற கனமழையை முன்னிட்டு வடிகால் வாய்க்கால் அனைத்தையும் தூர்வார வேண்டும், மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும், நீர் வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்றும், காக்கியந்தோப்பு பகுதியில் உள்ள குளத்தில் தேங்கிய மழை நீரில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அரியாங்குப்பம் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், விராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலரங்கநாதன், தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் நாகப்பன், கோபி, கலைசெல்வம், அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், அசோக் ராஜ், முனியப்பன் என கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தேங்காய் தோட்ட பகுதியில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் தோட்ட பகுதிகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஐயனாரப்பன் கோயில் தெருவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணிக்கு 21,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலம், இடைநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.